ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி தமாம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போட்டுக்கிட்டுருக்கு. இன்றைக்கி சிக்கன் 1 200. இது வந்து சோறு கொதிக்குது. அதில் நாங்கள் வடிகட்டி தான் நாங்கள் போடுவோம். தம் பிரியாணி என்றைக்குமே நாங்கள் போட மாட்டோம். வடி பிரியாணி தான் எப்போதுமே போடுமே. வடி பிரியாணி போட்டால் கொஞ்சம் போல இருக்கும் சோறு. ஆமாம், நீங்களும் வடி பிரியாணி போட்டு பார்த்தோம்னா நீங்களும் நல்லாயிருக்கும். ஆமாம், சோறு கொதிக்குது பார்த்துங்க. இது பாஸ்மதி ரைஸு, சிக்கனு, இது தெரியுது லெக் பீஸு, இது சதலை, அதில் குழம்பு எடுத்து வச்சுருக்கு, அதோட கிரேவி. ஆமாம், அதோட கிரேவி எடுத்து வச்சுருக்கு. இது வந்து என்னென்னா ஜாதிக்காய், பட்டை, கிராம்பு உள்ளது. இந்த பொடி இது ஜாதிக்காய் இங்கே கிடைக்கிது, தம்மாமல் கிடைக்கிது. ஆமாம், ஃபார்முலா இது மல்லித்தலை. ஆமாம், மல்லித்தலை கட் பண்ணி இருக்குது. இதில் வந்து சோறு வடிகட்டுறது. இன்ஷா அல்லாஹ் வடிகட்டுவோம் சோறு வெந்த பிறகு. இதே மாதிரி கலர் போடணும். இது ரெட்டு கலரு, இது வந்து எல்லோ கலரு, சென்ட்ரல் இருக்கிற ஒயிட் கலர். ஆமாம், இது வந்து ரெட்டு கலரு, இது வந்து எல்லோ கலரு, சென்ட்ரல் இருக்கிறது ஒயிட் கலர். ஒயிட் கலரு எங்கே வேணால் கிடைக்கும். ஆமாம், இந்த மாதிரி அந்த கிரேவி வச்சு இந்த கிரேவி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிரேவி ஊற்றிட்டு இந்த துணி இருக்குது, துணியை நினச்சி மேலே டம் பண்ணிக்க வேண்டாம். இதை மாதிரி கல் தூக்கி வச்சுருந்தேன். என்கிட்ட கல் இருக்குது, கல் நாங்கள் வச்சோம். உங்கள்கிட்ட பெரிய சட்டி இருந்துச்சுன்னா, கரெக்டான மூடி பிரியாணி சட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி நிறையா பிடிச்சி மேலே வச்சாலும் சரி. ஓகே, ஃபினிஷிங். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.